பள்ளிகள் திறப்பு மீண்டும் தள்ளி போகுமா? கோடை வெயிலின் தாக்கம் குறையாத நிலையில் பள்ளிகள் திறப்பை மேலும் ஒரு வாரம் தள்ளி வைக்க கோரும் பெற்றோர்கள். திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட தாயுமானவர் திட்டம் தொடர்வதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. நாளை மற்றும் நாளை மறுநாள் மாற்றுத்திறனாளிகள், முதியவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும். ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவரப்படும். அமைச்சர் வன்னியரசு பேட்டி. பெண்ணை ஏமாற்றி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் 2 கைது. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் போலீசார் நடவடிக்கை. கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் முயற்சிக்கு தமிழக அரசு வலுவாக எதிர்ப்பு தெரிவிக்காதது கண்டனத்திற்குரியது. மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹருல்லா ராமநாதபுரத்தில் பேட்டி. ஊழல் லஞ்சம் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் பேச்சு. உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன். உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து செய்வேன். ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை நான் கொடுப்பேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒரே நாள் அது நடக்காதுதான், ஒரு மேஜிக் இல்ல. பட் ஒரு நாள் அதை நான் நடக்க வைப்பேன். நீங்கள் தற்குறி என்று கூறியவர்கள் தான் இன்று உங்களை கேள்விக்குறியாக்கி இருக்கிறார்கள். ரீல்ஸ் போட்ட கூட்டம்தான் இன்று தாவேக ஆட்சி அமைந்த பின்னர் நியூஸ் பார்க்கிறார்கள் எனவும் முதலமைச்சர் விஜய் பேச்சு. நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. திமுக ஸ்டைலே சொல்லணும்னா ரீல்ஸ் போட்ட கூட்டம்லாம் இப்ப நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல நமக்கு சந்தோஷம் தான், பெருமை தான். திருமண மேடையே திமுகவினருக்கு எப்போதும் பிரச்சார மேடை. முதலமைச்சர் விஜய் விமர்சனத்திற்கு திமுக நிர்வாகி எழிலன் பதில். சுயமரியாதை கல்யாணம் பண்றதுதான் எங்களோட நெறி. அந்த சுயமரியாதை கல்யாண மேடையில் மக்களுக்கு அறிவு சார்ந்த கருத்துக்களும், பகுத்தறிவு கருத்துக்களும், அதே நேரத்தில் அரசியல் கருத்துக்களும் விழிப்புணர்வு ஏற்பது கடமை ஒரு திராவிட முன்னேற்ற தலைவருக்கு பொறுப்பு இருக்கனால தான் எங்க அனைத்து திருமண மேடையும் எங்களுக்கு பிரச்சார மேடை தான். மாதாந்திர மின் கணக்கீடு என்ற வாக்குறுதி என்ன ஆனது? தமிழ்நாடு அரசுக்கு திமுக நிர்வாகி எழிலன் கேள்வி. நீங்க மந்த்லி பில் கொண்டு வருவீங்கன்னு சொன்னீங்க. மந்த்லி பில்ல 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னீங்க. அதாவது ஆட்சி முடிஞ்ச அடுத்த நாள் நான் நடைமுறைப்படுத்தினேன் நீங்கள் டைலாக் விட்டீங்க. ஆனால் இன்னைக்கு பை மந்த்லி பில்லு தான், அதே 100 யூனிட் தான். 2 மாதத்துக்கு ஒரு பில் 500 யூனிட் தான்னா நீங்கள் கொடுக்குற சலுகை இல்லைன்னு கண்டிஷன்ஸ் போட்டு சொல்கிறீங்க. திமுக மீது முதலமைச்சர் விஜய் குறை கூறுவதால் மக்கள் எதையும் மறந்துவிட மாட்டார்கள் என கனிமொழி எம்பி விமர்சனம். சரியான ஆட்சியை நடத்துவதற்கான வழிமுறையை தான் தாவேக அரசு தேட வேண்டும் எனவும் பேட்டி. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னே தாவேக நடத்த துவங்கிய குதிரை பேரத்திற்கு அவர்கள் வெளியிட்ட அமமுக மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினரின் கையெழுத்து வீடியோவே சாட்சி. எல்லோரையும் எல்லா நேரமும் ஏமாற்ற முடியாது எனவும் முதலமைச்சர் விஜய்க்கு அதிமுக ஐடி விங் பதில். 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள கிரஷர் நிறுவனத்தை வழக்கறிஞர் அபகரித்து விட்டதாக மீட்டு தர கூறி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர் புகார் மனு. புகார் அளித்தவர் மீது சிறுமி பாலியல் வழக்கு உட்பட 7 வழக்குகள் வெள்ளக்கோவில் காவல் நிலையத்தில் உள்ளதாக வழக்கறிஞர் பதில். சென்னையில் கடலோர ஒழுங்குமுறை மண்டலத்திற்கு சொந்தமான இடம் ஆக்கிரமிப்பு என புகார். யாரை கேட்டு ஆக்கிரமித்தீர்கள் என கேள்வி கேட்ட அண்ணன் தங்கை மீது தாக்குதல். திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர் தாக்கியதாக இரத்த காயங்களோடு காவல் நிலையத்தில் புகார். கூடைப்பந்து சங்க தலைவர் பதவியில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நீடிக்கலாமா? விதிகளை சுட்டிக்காட்டி அதிமுக எம்பி இன்பதுரை கேள்வி.
நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் அரிவாள் வெட்டால் காயமடைந்தவர்களை நலம் விசாரித்த அமைச்சர் வன்னியரசு. திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். திண்டுக்கல் அருகே சாலையில் நிறுத்தி சண்டையிட்ட அரசு பேருந்து தனியார் பேருந்து ஓட்டுநர்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் சாலையில் நின்ற பேருந்து பயணிகள். தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 1 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடக்கம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது வீட்டின் வசதிகள், நிலைகள் குறித்து 33 கேள்விகள் கேட்கப்படும். தமிழகத்தில் 10 இடங்களில் இன்று சதமடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. ஜூன் 6ஆம் தேதி இந்தியா வருகிறார் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர். டெல்லி ஜந்தர் மந்தரில் அமைதி போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவிப்பு. யுபிஐ செயலியில் புதிய பாதுகாப்பு அம்சம் இன்று முதல் அறிமுகம். பயனர்கள் தங்களது யுபிஐ பின் எண்ணை உள்ளிடுவதற்கு முன்பாகவே பணம் பெறுபவரின் வங்கிக் கணக்கில் உள்ள அதிகாரப்பூர்வமான அசல் பெயர் திரையில் தோன்றும்.